ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயர் தகவல். நம்மளோட பஸ் சீரிஸில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பஸ் ஸ்டாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாம்பாக்கம் எம்டிசி பஸ் ஸ்டாண்ட். இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்னென்ன பஸ்ஸஸ்லாம் வந்து சிட்டிக்குள்ளே ஆப்ரேட் பண்ணுறாங்க, என்னென்ன ரூட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஜிஎஸ்டி ரோட், தாம்பரம் டு செங்கல்பட்டு போகிற ஜிஎஸ்டி ரோட். இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து லோக்கல் எம்டிசி பஸ்ஸஸ்க்கும், இன்னொன்று வந்து நம்ம லாங் ரூட் போகிற பஸ்ஸஸ்க்காகவும் பிரிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற லொக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்டிசி பஸ் ஸ்டாண்டோட ஆப்போசிட். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் வழியாக போகிற எல்லா எம்டிசி பஸ்ஸஸும் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. இதே மாதிரி நீங்கள் தமிழ்நாடோட சவுத் சைட்லேருந்து வரீங்க அப்படின்னாலும் இங்கே வந்து உங்களுக்கு எல்லா பஸ்ஸஸுமே வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து இறங்கி நீங்கள் எம்டிசி பஸ் மூலமாக நீங்கள் சென்னைக்குள்ளே சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெருசாக வந்து பெரிய பஸ் ஸ்டாண்ட்ஸ் எதுவுமே ஆப்போசிட்டில் இல்லை. ஒரு வாக்வே மாதிரி வந்துட்டு அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா வாக்வே வந்துடுச்சுன்னா உங்களுக்கு சேஃபாக நீங்கள் இந்த ரோடை வந்து க்ராஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ரோடு இந்த ஜீப்ரா கிராசிங்கில் தான் க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்பவே அன்சேஃபான ஒரு கிராசிங். ஸோ இங்கே க்ராஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக க்ராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் எம்டிசி பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ். ஸோ இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் சிட்டிக்கு போகிற எல்லா பஸ்ஸஸையும் உங்களால் இங்கே ஈஸியாக போர்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த ரோட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அன்சேஃபான ஒரு கிராசிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்க டிராஃபிக் போலீஸோட ஹெல்ப் எடுத்து நீங்கள் இங்கே க்ராஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிராஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச் வந்து பார்க்கலாம். இந்த ஆர்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிசி பஸ் ஸ்டாண்டோட மெயின் என்ட்ரன்ஸ்க்கான ஆர்ச். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மே ஹெல்ப் யூன்ட்டு ஒரு ஹெல்ப் சென்டரும் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே போர்டும் இருக்கும். அந்த டிஸ்பிளே போர்டில் எந்தெந்த பஸ்ஸு எந்தெந்த ரூட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே போர்டும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர்டை பார்த்து நீங்கள் போக போகிற லொக்கேஷனுக்கான பஸ்ஸஸை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கான ரூட்ஸும் இருக்கும். எந்த ரூட்டில் இந்த பஸ்ஸஸ் போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இருக்கும். என்ன பிளாட்ஃபார்ம்லேருந்து இந்த பஸ்ஸஸ் கிளம்புது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவில் நாம் இன்னும் டீட்டெயிலாக ஒரு பிளாட்ஃபார்மில் என்னென்ன பஸ்ஸஸ் எந்தெந்த ரூட்டில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிளாட்ஃபார்மில் கிளம்புதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸஸ்லாம் எக்ஸிட் ஆகிற ரூட்டு. பட் இப்போ நாம் மெயின் என்ட்ரன்ஸ் மூலமாக இந்த பஸ் ஸ்டாண்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். வாங்க. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா திருவசந்தம்ன்ற ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கல்யாண் கிராண்ட்ன்ற ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலும் இருக்குது. ஸோ இங்கே ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஆட்டோஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆட்டோஸ் நீங்கள் எனி டைம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பட் சேஃபர் சைட் நீங்கள் வந்து ஓலா ஊபர்ன்ற மாதிரி ட்ரஸ்டட் ஆப்பில் வந்து புக் பண்ணி போகிறது ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டோட மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ தாம்பரத்துலேருந்து வர பஸ்ஸஸ் சிட்டிக்குள்ளேருந்து வர பஸ்ஸஸ் எல்லாமே இந்த ரூட் வழியாக தான் உங்களுக்கு உள்ளே என்ட்ரு ஆகும். இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ சில பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் அதே மாதிரி சிட்டிக்குள்ளேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பஸ்ஸஸ்லாம் இந்த பஸ் ஸ்டாண்ட்குள்ளே இப்படி தான் என்ட்ரி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் சைடில் ஒரு ஓவர் பிரிட்ஜ் வந்து பார்க்க முடியும். இந்த ஓவர் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடை வந்து சேஃபாக க்ராஸ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி நீங்கள் எலக்ட்ரிக் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு ஒரு கம்ப்ளீட் சேஃபான ஒரு வாக்வே மாதிரி இதை கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து நமக்கு கிளாம்பாக்கம்ன்ற ஒரு நியூ எலக்ட்ரிக் ரயில்வே ஸ்டேஷனும் வரப்போகுது. அதுவும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு ரொம்பவே ஒரு ஈஸி அக்சசபிள் ஒரு பஸ் ஸ்டாண்டாக வந்து மாறப்போகுது. ஸோ பஸ் உள்ள என்ட்ரானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பிளாட்ஃபார்ம்களால் பார்க்க முடியும். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆஃப் பிளாட்ஃபார்ம். ஸோ பஸ்ஸஸ்லாம் வந்து தாம்பரம் சிட்டிக்குள்ளேருந்து வர பஸ்ஸஸ்லாம் வந்து இங்கே ட்ராப் பண்ணிவிடுவாங்க. இங்கேருந்து ட்ராப் பண்ணிவிட்டு அவங்களோட டெசிக்னேட்டட் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து பஸ்ஸை போய்ட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நிறைய சேர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் நீங்கள் சப்போஸ் செங்கல்பட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த 1 to 4 பிளாட்ஃபார்மில் தான் நிறைய செங்கல்பட்டு போகிற பஸ்ஸஸும் உங்களுக்கு உரப்பாக்கம், குடுவாஞ்சேரி, மரமலை நகர், சிங்கப்பெருமாள் கோயில், ஸோ செங்கல்பட்டு போகிற எல்லா பஸ்ஸஸுமே இந்த பிளாட்ஃபார்மில் தான் உங்களுக்கு அகெயின் வந்துட்டு உங்களை பிக்கப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் செங்கல்பட்டு போகிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாமளும் நம்ம கடமையாக இந்த பஸ் ஸ்டாண்டை நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அங்கங்கே பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்பின்ஸும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பக்கத்தில் வாஷ்ரூம், ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதையும் தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் நிறைய பஸ்ஸஸ் வந்து டீபோர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த செங்கல்பட்டு மரமேனகு போகிற ரூட்ஸுக்கெல்லாம் வந்து பஸ்ஸஸில் வந்து பேசஞ்சரும் பிக்கப் பண்ணிகிட்டும் இருக்காங்க. ஸோ இந்த ரூட் வந்து ரொம்பவே வந்து பிஸியான ரொம்பவே மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ரூட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பஸ் ஸ்டாண்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா டிக்கெட் செக்கர் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டிக்கெட்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் டிக்கெட்டை வந்து மறக்காமல் மிஸ் பண்ணாமல் கையில் வச்சுக்கோங்க. இல்லைனா ஃபைன் கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் டீபோர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மே ஹெல்ப் யூன்ட்டு ஒரு தகவல் மையம் இருக்கும். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மதின்ற ஒரு காஃபி ஷாப் இருக்கும். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 காஃபி ஷாப் தான் இருக்குது. ஒன்று வந்து இந்த மதின்ற ஒரு காஃபி ஷாப், நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவின் பூத் வந்து இருக்கும். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட்குள்ளே இந்த 2 ஷாப் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் சப்போஸ் லாங் ரூட் பஸ்ஸஸை வந்து போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த லிஃப்ட் மூலமாக நீங்கள் அண்டர் கிரவுண்ட் போயிட்டு மொஃபசல் பஸ்க்கான பஸ் ஸ்டாண்டுக்கு உங்களால் போக முடியும். அதே மாதிரி இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து மொஃபசல் பஸ்ஸுக்கு போக முடியும். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த அந்த தகவல் மையத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிளாட்ஃபார்முக்கான பஸ்ஸஸும் போட்டிருப்பாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் பஸ்ஸஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் ரூட்டில் போகிற பஸ்ஸஸ், அதாவது மொஃபசல் பஸ் ஸ்டாண்டில் இருக்க பிளாட்ஃபார்மில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுற பஸ்ஸஸ். ஸோ நீங்கள் அந்த பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டு மாதிரி இங்கே எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த பஸ்ஸஸ் வந்து எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. 4 பக்கமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஊருக்கான பஸ்ஸஸ் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் டீட்டெயிலாக மொஃபசல் பஸ் ஸ்டாண்டோட பஸ்ஸஸ் இன்ஃபர்மேஷன்லாம் தெரியணும், அங்கே இருக்க ஃபெசிலிட்டி தெரியணும்னா நான் இந்த வீடியோவில் அந்த மொஃபசல் பஸ்க்கான வீடியோக்கான லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் பஸ்ஸை விட்டு ட்ராப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து உங்களால் பார்க்க முடியும். பக்கத்துலேயே வந்து ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆவின் பாலகம் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு தேவையான எல்லா மில்க் ஐட்டம்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்பவே நார்மல் ப்ரைஸில் ரொம்பவே குவாலிட்டியாக வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த பஸ் ஸ்டாண்ட்குள்ளே இருக்க 2 ஷாப்பில் இது ஒரு ஷாப்பு, அதே விட நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த மதின்ற ஒரு டீ ஷாப் மட்டும்தான் இந்த பஸ் ஸ்டாண்ட்குள்ளே இருக்குது. ஸோ வேறு எந்த இந்த ஷாப்பும் இந்த பஸ் ஸ்டாண்டில் இப்போதைக்கு இல்லை. இப்போ நாம் இந்த 4 பிளாட்ஃபார்ம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 5th பிளாட்ஃபார்ம்லேருந்து என்னென்ன பஸ்ஸஸ்லாம் கிளம்புதுன்றதை பார்க்கலாம். 5th பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் கோயம்பேடு, அதாவது நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாமே இங்கேருந்து கிளம்புது. ஸோ இது எந்தெந்த ரூட்டில் போகுதுன்றது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கோயம்பேடு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பஸ்ஸஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு 15 மினிட்ஸ் ஒரு வாட்டி வந்து உங்களுக்கு இந்த பஸ்ஸஸ்லாம் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் மாதவரம் போகணும், பெரம்பூர் போகணும், இல்லைனா வந்து திருவிக்க நகர் போகணுன்னாலும் இங்கே வந்து பஸ்ஸஸ் வந்து டைமிங் பேசிஸில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து 5th பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு கிளம்புது. ஸோ அதே மாதிரி மகாகவி பாரதி நகர், கவியரசு கண்ணதாசன் நகர், அதே மாதிரி ரெட் ஹில்ஸ் போகணுன்னாலும் உங்களுக்கு இங்கே பஸ்ஸஸ் இருக்குது. பக்கத்துலேயே உங்களுக்கு என்ன ரூட்டில் போகுதுன்ற டீட்டெயில் வரைக்கும் உங்களுக்கு பஸ் இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஏறதுக்கு முன்னாடி அந்த ரூட்ஸ்லாம் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து போட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 5th பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு 6th பிளாட்ஃபார்ம் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கோயம்பேடு அகெயின் வந்து தாம்பரம், ஆலந்தூர், மெட்ரோ, வடபழனி வழியாக இந்த ரூட்ஸ் வந்து அகெயின் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து நிறைய எம்ஜிஆர் கோயம்பேடுக்கான பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக கிளாம்பாக்கம் டு ஏர்போர்ட்டுக்கும் வந்து ஏசி பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. பிகாஸ் நிறைய பேர் வந்து ஏர்போர்ட் யூஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து பஸ்ஸஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி 7th பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 21G, அதாவது இந்த நம்ம பீச் ரூட் போகிற ப்ராட்வே பஸ்ஸஸ் எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் கேப்பில் வந்து உங்களுக்கு ஒரு பஸ்ஸஸும் ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க.
இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டஸ்ட்பின்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இங்கே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா மாநகர போக்குவரத்துக்கான ஒரு போஸ்டர். இது என்னென்னா நீங்கள் லாங் ரூட்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் வரும்போதே அந்த டிக்கெட்டோட இந்த பஸ்ஸுக்கான ஒரு 40 rupees ஆட் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் டிக்கெட் எடுக்காமல் அந்த எம்டிசி பஸ்ஸஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 திருவான்மியூர் போகிற அடையார் போகிற பஸ்ஸஸ்லாம் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்டு இருக்கும். லைக் என்னென்ன ஃப்ரீக்வன்சியில் எந்த ரூட்டுக்கு வந்து உங்களுக்கு பஸ்ஸஸ்லாம் இருக்குன்னு திருவான்மியூர், வேளச்சேரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர், அடையார் பேருந்து நிலையம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 10 to 15 minutes ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு இங்கேருந்து பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ரொம்பவே டீட்டெயிலாக எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 வந்து நீங்கள் திருவான்மியூர், அடையார் போகிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன ஃப்ரீக்வன்சின்றதையும் அவங்க இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 9. ஸோ இங்கேருந்து டி நகர், வேளச்சேரிக்கு போகிற எல்லா பஸ்ஸஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த பஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸ்ட் தாம்பரம் வழியாக வந்து உங்களுக்கு டி நகர் அண்ட் வேளச்சேரிக்கு போகிற பஸ்ஸஸ். ஸோ ஈஸ்ட் தாம்பரம் ரூட்டுக்காக மேடவாக்கம், பெரும்பாக்கம், சோழிங்கநல்லூர் இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு வேளச்சேரி போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த பஸ்ஸஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் பார்த்தீங்கன்னா 9 பிளாட்ஃபார்ம். ஸோ 9 பிளாட்ஃபார்ம் முடிஞ்சு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்களால் ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் பார்க்க முடியும். இந்த பஸ்ஸஸ்க்கெலாம் இங்கே தான் வந்து ஃபியூல் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 9 பிளாட்ஃபார்ம் முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்தீங்கன்னா ஃபியூல் ஸ்டேஷன் பக்கத்தில் சில பஸ்ஸஸ்லாம் வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம், திருப்பூர், சோழிங்கநல்லூர், தாம்பரம், ஸோ அந்த ரூட்லாம் போகிற பஸ்ஸஸ்லாம் இந்த ஃபியூல் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கும். ஸோ அதுவும் டைமிங்ஸில் இருக்குது, ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அது முடிச்சது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அகெயின் ஒரு ஆப்போசிட் சைடில் ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க. இப்போ நம்ம 10 and 11 பிளாட்ஃபார்ம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பஸ் ஸ்டாண்டில் என்ன மாதிரி டிக்கெட்ஸ்லாம் வந்து இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க, லைக் சீனியர் சிட்டிசன், ஸ்டூடெண்ட் டிக்கெட், அதே மாதிரி மந்த்லி பாஸஸ்லாம் என்னென்ன கொடுத்துட்ருக்காங்கன்றதை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட டாப்பில் வந்து நிறைய போர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களால் பார்க்க முடியும். அங்கே ரூட்ஸ் ப்ளஸ் அதோட டைமிங் ப்ளஸ் என்னென்ன ரூட்னு போட்டிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கார சென்னை பயண அட்டை வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து 100 rupees கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கார்டை வாங்கிட்டு நெக்ஸ்ட்லேருந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீனியர் சிட்டிசனுக்கான டிக்கெட்ஸும் வந்து எந்தெந்த டைமில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்னென்ன மந்த்து என்னென்ன டைமில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கிற டீட்டெயில் லிஸ்ட்டை வந்து இந்த இடத்துலையே உங்களால் பார்க்க முடியும். ஸோ மார்னிங் 8லேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த டிக்கெட்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கவுண்டர் தான் உங்களுக்கு இந்த மந்த்லி டிக்கெட்ஸ் வாங்கிறதுக்கான எல்லா கவுண்டருமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ஏசி பஸ்ஸஸில் போகணுன்னு ட்ராவல் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா மந்த்லி பாஸஸாக வந்து 2000 rupees வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து எல்லா மந்த்லி டீட்டெயில் லைக் உங்களுக்கு ஸ்டேஜ் வைஸ் வந்து மந்த்லி பாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டேஜ் வைஸ் வந்து உங்களுக்கு 320, 540 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டிக்கெட்ஸ் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ரெகுலராக போகிறவங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பயண சலுகை சீட்டும் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னென்ன டேட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. லைக் ஃபஸ்ட்டு எவ்ரி மந்த் வந்து ஃபஸ்ட்லேருந்து 13th வரைக்கும் வந்து இந்த டேட்ஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் பார்த்து இந்த மாதிரி மந்த்லி பாஸஸ் எடுக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மெட்ரோ கார்டு வந்து நீங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த கார்டு வந்துட்டு நீங்கள் மெட்ரோ ட்ரெயின்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி எம்டிசி பஸ்ஸஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். 100 rupees கொடுத்து நம்ம வாங்கிட்டு ரீசார்ஜ் பண்ணி இந்த கார்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பஸ் டிப்போலேயே உங்களுக்கு இந்த கார்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பங்க் பக்கத்தில் இருக்க பஸ்ஸஸ் லைக் மாமல்லபுரம், திருப்பூர், சோழிங்கநல்லூர், தாம்பரம் போகிற பஸ்ஸஸ். இங்கே ரூட்ஸ் அந்த டைமிங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் 10 பார்க்கலாம். பிளாட்ஃபார்ம் 10 பார்த்திங்கன்னா பூந்தமல்லி, ஐயப்பந்தாங்கல், போரூர், திருவேற்காடு போகிற பஸ்ஸஸ்லாம் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். லைக் நம்ம பூந்தமல்லி சைடில் போகிற எல்லா பஸ்ஸஸுமே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கான டைமிங் டீட்டெயில்ஸ் என்னென்ன ரூட்டில் போகுதுன்ற இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. பூந்தமல்லிக்கு மேஜராக இங்கேருந்து பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 11. இங்கேருந்து ஆவடிக்கு வந்து பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம அவுட்டர் ரிங் ரோட் வழியாக
நாம் வந்து இங்கே பட்டாபிராம் ஹிந்து காலேஜ் இல்லைனா திருமுடிவாக்கம் போகிறோம்னு நினைக்கிறவங்க இந்த பஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே நீங்கள் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஈஸி அண்டு டைம் சேவிங் ரூட்டு. ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இப்போ வாலாஜாபாத், ஸ்ரீபெரும்புதூர், குன்றத்தூர், பூந்தமல்லிக்கும் இந்த பஸ்ஸஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷெட்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே போர்டும் வந்து வச்சுருக்காங்க. இந்த டிஸ்பிளே போர்டில் என்னென்ன பஸ்ஸஸ் நம்பர், அதோட ரூட், அதே மாதிரி அதோட ஸ்டார்ட் அண்ட் இன் டைமிங், என்ன ஃப்ரீக்வன்சி, என்னென்ன ரூட்டில் போகுதுன்ற இன்ஃபர்மேஷனும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோனில் எம்டிசி ஆப்பை டவுன்லோட் பண்ணியும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். லைக் ரூட் நம்பர் இல்லைனா வந்துட்டு ஸ்டார்ட் டு எண்டு ரூட்டு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற லொக்கேஷன் தான் பஸ்ஸஸ்லாம் வந்துட்டு போர்ட் பண்ணிவிட்டு வெளியே போகிற லொக்கேஷன். இதுதான் எக்ஸிட் ரூட்டு. ஸோ இதுதான் அங்கே கம்ப்ளீட்டாக நம்ம கிளம்பாக்கம் எம்டிசி பஸ்ஸான ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். சப்போஸ் நீங்கள் சவுத்லேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ரூட்ஸ் இந்த சென்னைக்குள்ளே போகிறதுக்கான ரூட்ஸில் டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்னென்ன பஸ்ஸில் போகணுன்றதை முன்னாடியே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பஸ் சீரீஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.